ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு புதிய மாதம். 118ஆம் சங்கீதம் 24, 25 வசனங்கள் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த ஆண்டில் 7 மாதங்களை வெற்றிகரமாய் கடந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாளை காண கர்த்தர் கிருபை செய்தார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தால் நிறைந்து களிகூறுகிற ஒரு மாதமாகவும் வெற்றி நடை போட்டு முன்னேறுகிற ஒன்றாகவும் இருக்கட்டும். உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து, தேவனே உமது பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லட்டும், நீர் என்னை அன்போடு வழிநடத்தட்டும் என்று ஜெபியுங்கள். உங்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து அவர் அவற்றிலிருந்து விடுவிப்பார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். மத்தேயு 6:34. ஒவ்வொரு நாளுக்கும் தன் சூரிய உதயமும் சூரிய ஒளியும் இருப்பதைப் போலவே கர்த்தரின் கிருபையும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஒவ்வொரு நாளையும் தேவனுடன் ஆரம்பித்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். தாவீது ராஜா ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்தார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஒவ்வொரு நாளின் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடமைகளும் உங்களுடைய வாழ்க்கை என்னும் ரதத்தை இழுக்கும் குதிரைகளைப் போல இருக்கக்கூடும். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகிறவர் கர்த்தர். கர்த்தர்தாமே உங்களை பாதுகாப்புடனும் ஜெபத்துடனும் நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 9:3, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் தேவனுடைய திட்டத்தின் மத்தியில்தான் இருக்கிறீர்களா என்பதை அவ்வப்போது உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு அனாதி நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் உண்டு. நீங்கள் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை குறித்து பெரியதொரு நோக்கம் வைத்திருக்கிறார். ரோமர் 8:29. கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு நன்மையே செய்கிறவர். தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் தீங்கு செய்ய முன்வரலாம், ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 57, 58 மற்றும் 59 சங்கீதங்கள். மாலை ரோமர் 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வெற்றியோடு வழிநடத்துவார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.